வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணித மேதை. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கம்பேரிங் நம்பர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் பார்க்க போகிறோம். அசெண்டிங் ஆர்டர் இது வரைக்கும் 3 டிஜிட் நம்பருக்கு பார்த்துருப்போம். இப்போ 4 டிஜிட் நம்பருக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பார்க்க போகிறோம். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? அசெண்டிங் ஆர்டர் இஸ் அரேஞ்சிங் நம்பர்ஸ் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். ஸ்மால்லேருந்து பிக் வரைக்கும் நம்பர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது என்னன்னு சொல்வோம்? அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னு எப்படின்னு சொல்வோம்? Numbers descending order means arranging the numbers from biggest to smallest. Biggest numberலேருந்து smallest number வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுறதா descending order. இப்போ நம்ம 1 to 9 வரைக்கும் ரைட் பண்ணி பார்த்துப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9. இது என்ன ஆர்டர்? அசெண்டிங் ஆர்டர். இது ரைட் கரெக்டான வேல நம்ம இப்படியே அதிகமாகிட்டே போகுது பார்த்தியா? இது அசெண்டிங் ஆர்டர். இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ரைட் பண்ணோம்னா 9 8 7 6 5 4 3 2 1. இது என்ன ஆர்டர்? டிசெண்டிங் ஆர்டர். குறைஞ்சிட்டே வர்றது டிசெண்டிங் ஆர்டர். இப்போ 4 டிஜிட் நம்பருக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர். இப்போ இதில் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குது? 4 டிஜிட் நம்பராக இருக்குது. எல்லாமே 4 டிஜிட் நம்பராக இருக்கனால நம்ம என்ன பார்ப்போம் ஃபஸ்ட் அப்படின்னா, ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ தெரியும் இல்லையா? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 பிளேஸில் தான் எல்லா நம்பரையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? 7 9 7 5. இங்கே என்ன இருக்குது? 8 இப்போ இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க எது ஸ்மால்? 7 9 7 5 8ல் எது ஸ்மால்? 5 தான் ஸ்மால். அப்போ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்குவோம். 5 4 3 6 5436 நம்ம எழுதிட்டோன்னா டிக் பண்ணிட்டோம்னா நமக்கு எது எது எழுதியாச்சுங்கிறது ஈஸியாக தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் எது? 7 9 7 8ல் எது ஸ்மால்? 7. ஓகேவா? இந்த 7ல் ரெண்டுமே 7 7 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் பார்க்கணும். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை பார்க்கணும் கம்பேர் பண்ணி. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 6 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டென்ஸ் பிளேஸை கம்பேர் பண்ணி பார்க்கணும். டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஒன்ஸ் பிளேஸில் பார்த்தா என்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது 4 இருக்குது. 1 and 4ல் எது ஸ்மால்? 1 தான் ஸ்மால். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 7631. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நம்ம கம்பேர் பண்ண ரெண்டில் இது ஒன்று தான் இருக்குது. ஃபஸ்ட் இது ரைட் பண்ணிட்டோமா? செகண்ட் இது 7634. இப்போ என்னென்ன நம்பர் இருக்குது? தௌசண்ட்ஸ் பிளேஸில் 9 8. இது ரெண்டில் எது ஸ்மால்? 8 தான் ஸ்மால். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரைட் பண்ணிக்கலாம். 8918. இதை ரைட் பண்ணியாச்சு. ரிமைனிங் லெஃப்ட் என்ன இருக்குது? இதாக இருக்குது 9987. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஒரு சம் சொல்கிறேன். அதை 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நீங்களும் இந்த நம்பரை ரைட் பண்ணிக்கோங்க. என் கூடயே சேர்ந்து எழுதுங்க. ஓகேவா? இப்போ நம்ம எந்த பிளேஸை கம்பேர் பண்ணுவோம்? தௌசண்ட்ஸ் பிளேஸை நம்ம கம்பேர் பண்ணுவோம். என்ன நம்பர் இருக்குது? 4 3 2 இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்னால் எது சின்னதுன்னு. எது? 2 தான் சின்னது. இந்த நேர் 2 தான் ஸ்மால் நம்பர். ஸோ இதை ரைட் பண்ணிக்கலாம். 2473. ரிமைனிங் என்ன இருக்குது? 4 3 3. 3 3 இருக்குது. ஓகேவா? அப்போ இதில் எது ஸ்மால் நம்பர்னு எப்படி பார்க்கறது? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? தௌசண்ட்ஸ் பிளேஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 0 and 1 இருக்குது. 0 1ல் எது ஸ்மால்? 0 தான் ஸ்மால். 0லே 2 நம்பர் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பார்ப்போம்? டென்ஸ் பிளேஸை கம்பேர் பண்ணால் ரெண்டுலேயுமே 9 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ஒன்ஸ் பிளேஸ். ஓகேவா? ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கலாம். ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 6 9 இருக்குது. 6 9ல் எது ஸ்மால்? 6 தான் ஸ்மால். கரெக்ட். இதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ண ரெண்டில் எது? ஒன்று ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
3 நம்பர்ஸில் இன்னொன்று இருக்கு இல்லையா, இப்போ அதுதான் ஸ்மால். இப்போ 4 and 3ல் எது ஸ்மால்? 3 தானே ஸ்மால், 3 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் 4096. இப்போ யார் என் கூடயே என்னோட ஃபாஸ்ட்டாக எழுதுனீங்களோ அவங்க நீங்களே சேரப் பண்ணிக்கோங்க. வெரி குட். நெக்ஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டர் பெரிய நம்பர்லேருந்து ரைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டிஜிட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கிரேட்டர் 1லேருந்து எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து எழுதுவோம். அப்போ 3 டிஜிட் நம்பரை விட்டுட்டு மீதி நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 3 3 3 3 இது 6. இதில் எது கிரேட்டர் 1? 6 தான் கிரேட்டர் 1. 6544. ரிமைனிங் 3 3ன்னு இருக்குது மூணுமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை கம்பேர் பண்ணுவோம். 462. 462ல் எது வந்து கிரேட்டர்? 6 தான் கிரேட்டர். ஸோ இதை ரைட் பண்ணிக்கலாம். 3670. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இதில் 4 2. இது ரெண்டுல எது வந்து கிரேட்டர் பெருசு? 4 தான் பெருசு. நெக்ஸ்ட் அதை ரைட் பண்ணிக்கலாம். 3435. நம்ம கம்பேர் பண்ண ரெண்டில் இன்னொன்று என்ன இருக்குது? இந்த நம்பர், அதையும் ரைட் பண்ணிக்கலாம். 3267. நெக்ஸ்ட் இது 3 டிஜிட் நம்பர் இல்லையா, இருக்கிறதுலே இதை ஸ்மால் ஒன் ஈஸியாக தெரிஞ்சிடும். அதை லாஸ்ட்டில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சம்மை நீங்களும் இப்போ ரைட் பண்ணிட்டு என் கூடவே போட போகிறீங்க நீங்களும். ஓகேவா? ரைட் பண்ணியாச்சா? இப்போ ஃபஸ்ட்டு தௌசண்ட்ஸ் பிளேஸாக கம்பேர் பண்ணி பார்க்குறோம். தௌசண்ட்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? இது 3யும் 6 6ன்னு இருக்குது. 7 8. 6 7 8ல் எது கிரேட்டர்? 8 தான் கிரேட்டர். ஸோ 8979 ஃபஸ்ட்டு ரைட் பண்ணியாச்சு. ஓகே. ரிமைனிங் என்ன இருக்குது? 6 6 7. 6ல் 7ல் எது வந்து கிரேட்டர்? 7 தான் கிரேட்டர். நெக்ஸ்ட்டு 7801 ரைட் பண்ணியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 6 6ன்னு இருக்குது தௌசண்ட்ஸ் பிளேஸில். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் நான்? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 9 9 8. 9 9 2 9 இருக்குது. 9 8ல் எது கிரேட்டர்? 9 தான் கிரேட்டர். ஸோ இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வச்சிடலாம். இப்போ இது ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணலாம். 9 9 அடுத்து 9 9 இருந்தால் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன்? டென்ஸ் பிளேஸ் பார்க்கணும். டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 9 8. 9 8ல் எது கிரேட்டர்? 9 தான் கிரேட்டர். ஸோ 9ஐ ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 6998. இப்போ நம்ம இந்த கம்பேர் பண்ணுற ரெண்டில் எது நெக்ஸ்ட் இருக்குது? இது இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை ரைட் பண்ணிக்கலாம். 6987. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இது ரைட் பண்ணிட்டோமா? ரிமைனிங் லெஃப்ட் என்ன இருக்குது? இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுதான் இருக்குல்லையே ஸ்மாலர் ஒன். இப்போ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கிளியராக புரிஞ்சிச்சா? ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு ஃபார்மிங் த ஸ்மாலஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அந்த நம்பரில் எது ஸ்மால் ஒன், அந்த நம்பரை வச்சு நம்ம எது ஸ்மாலர் நம்பர் அமைக்க முடியும், லார்ஜ் நம்பர் அமைக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 1 4 3 7. இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா பெரிய நம்பர் எழுதணும். நம்ம இந்த நம்பர்ஸில் வந்து டிசெண்டிங் ஆர்டரை ரைட் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் கிடச்சிரும். அதாவது டிசெண்டிங் ஆர்டர் என்னது? பெரிய நம்பர்லேருந்து ரைட் பண்ணும். இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது? 7 7. நெக்ஸ்ட் இது 4. நெக்ஸ்ட்டு 3. நெக்ஸ்ட்டு 1. ஓகேவா? இப்போ இது எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்? 7431 தான் இந்த நம்பர்லேயே நம்ம இந்த நம்பரை வச்சு மேக் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா இது அப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனா தீர்ந்துச்சு. இது என்ன ஆர்டராக இருக்கும்? அசெண்டிங் ஆர்டராக இருக்கும். ஸ்மாலஸ்ட் நம்பரு இந்த நம்பரில் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணோம்னா வந்துடும். 1 3 4 7. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? 1347. ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் 5093 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது என்ன பண்ண போகிறோம்? டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ரைட் பண்ணோம்னா கிரேட்டஸ்ட் நம்பர் கிடச்சிரும். இப்போ நம்ம இதுக்குள்ளே கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 9. ஃபஸ்ட்டு 9. அடுத்து எது நம்பரு? 5. 0 and 3ல் எது கிரேட்டர் 1? 3. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் 0. நம்ம இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? 9530 அப்படின்னு ரீட் பண்ணுவோம்.
ஓகே. ஸ்மாலர் நம்பர் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இல்லைன்னா இது ரிவர்ஸில் ரைட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரிவர்ஸில் ரைட் பண்ணோம்னா என்ன ஆகும், இங்கே ஃபஸ்ட்டு 0 போகிற மாதிரி இருக்கும். 0க்கு வேல்யூ இருக்கா, நோ வேல்யூ. ஆனால் நமக்கு இங்கே வந்து 4 டிஜிட் நம்பராக தான் இருக்கணும். 0க்கு வேல்யூ இல்லாதனால இப்போ நம்ம ரிவர்ஸில் போட்டோம்னா எப்படி வரும், 0 3 5 9 வருமா. இப்போ இது என்ன வரும், 3 டிஜிட் நம்பர் ஆகிடும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 டிஜிட் நம்பராக தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 நம்பரை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு 3 0 5 9. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 டிஜிட்லேயே எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு 4 டிஜிட்லேயே ஸ்மாலஸ்ட் நம்பரை இப்படி தான் அமைக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 6 7 1 5. இப்போ இதில் இருக்கிறதுல எது பெரிய நம்பர், 7. நெக்ஸ்ட்டு 6 5 1 7651. இதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதினோம்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடச்சிருமா, 1 5 6 7. ஓகே. நெக்ஸ்ட்டு சம் எனக்கு 3 2 0 9. ஓகே. இதில் கிரேட்டர் நம்பர் எது, 9. நெக்ஸ்ட்டு 3. நெக்ஸ்ட்டு 2, ரிமைனிங் 0. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். 0 போடக்கூடாது. 0 போட்டோம்னா அது 3 டிஜிட் நம்பர் ஆகிடும். ஓகேவா. இப்போ 4 டிஜிட் நம்பர் வரணும்னா 0வை செகண்ட் ஒன்னாக தான் போடணும். 2 0 3 9. உங்களுக்கு கேள்வி வரலாம், ஏன் வந்து 0 இங்கே போடுறோம், நெக்ஸ்ட் இங்கே போடலாமே அப்படின்னு. 2 3 0 9 போட்டோம்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது 2039. இங்கே என்ன வருது, 2309. இது ரெண்டில் எது பெரிய நம்பர், இது பெரிய நம்பர் ஆயிடுது. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் இது ஒன்றா தான் வாய்ப்பு இருக்க முடியும். இன்னொரு வகையில் எப்படி எழுதலாம், 2300 0 அடுத்த ஸ்டெப்பில் வரலாம். இங்கே இருக்கா, அப்போ 9 0 இது ரைட் பண்ணியாச்சு. வேறு எந்த வழியில் ரைட் பண்ணலாம், இப்போ இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த நம்பரை விட பெரிய நம்பராக தான் இருக்கும். இதே இந்த மாதிரி 3 ஃப்ரண்ட்டில் போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், 3000 வந்துடும். ஆனால் 2000 விட 3000 அப்படிங்கிறது கிரேட்டர் 1. 2000 வச்சு இந்த 3 வே தான் பாசிபிள். இந்த 3 வேஸ்லையும் எது ஸ்மாலர் 1, இதுதான் ஸ்மாலர் 1. ஓகேவா. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம். எப்படி கிரேட்டஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் 4 டிஜிட் நம்பர்ஸ்லேருந்து எழுதுறதுன்னு பார்த்தோம். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.